ப்ரெக்னென்சியில் எத்தனை ஸ்கேன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. கட்டாயம் 4 ஸ்கேனாவது ப்ரெக்னென்சியில் எடுத்திருக்கணும். முதல் ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன், யூஸ்வலாக 10 வாரத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ளே தங்கியிருக்கா, டியூப்ல இருக்கா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை கரு இருக்கிற கரு ஆரோக்கியமாக இருக்கா, அதுக்கான ஹார்ட் பீட் எல்லாம் வந்துடுச்சா, கரெக்டாக டெலிவரி டேட் எப்போ அப்படின்றத கணிக்க முடியும் இந்த ஸ்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது ஸ்கேன், எல்பி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனில் குழந்தை கழுத்து பின்னாடி இருக்கிற தண்ணி அளவை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஜெனடிக் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். 3ஆவது பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், டார்கெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட தண்ணி அளவு, நஞ்சு கொடி எப்படி இருக்கு, குழந்தையோட உருவங்கள் உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டு ஸ்கேன். 4ஆவது க்ரோத் ஸ்கேன். இந்த ஸ்கேன் 28லேருந்து 32 வாரமும் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஸ்கேனில் குழந்தையோட வளர்ச்சி அதோட வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, குழந்தையோட தண்ணி அளவு நல்லா இருக்கா, பொசிஷன் எப்படி இருக்குது, குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, குழந்தை சுற்றி கழுத்தை சுற்றி கொடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்கேனில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 4 ஸ்கேன் கட்டாயமாக எல்லாரும் பண்ணியிருக்க வேண்டிய ஸ்கேன். தேங்க்யூ.